சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. சரி, யார் எப்படி வேணாலும் போகட்டும், என் மருமக என் கூட இருப்பான்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கையை இப்படி உடைச்சிட்டேடி. அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. தொடாத. என் புள்ள கௌதம் ஜெயில இருக்கான். தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ இப்படி எல்லாம் பண்ணி என் மனசை இன்னும் வேதனைப்படுத்துற. அத்தை, நான் சொல்றத நீ ஒண்ணு சொல்லாத. என் புள்ளைக்கு நான் அர்ச்சனை பண்ணணும், அப்போ அவனுக்காக கஷ்டப்படுற நீயும் என் பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இவளோட சேர்ந்து ஊரை சுத்தறதுக்காக என்கிட்ட போய் சொல்லி என் கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டேல நீ. ஐயோ, நில்லுங்க ஜானகி, நில்லு ஜானகி. பேசாத ஜானகி, கோவப்படாத. பேசாதன்னு சொல்றேன்ல. நீ ஏற்கனவே என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு குறி வச்சிட்டு இருக்க. இப்போ இவளையும் கூட சேர்த்துக்கிட்டியா? இலக்கியா, நீ இவளுக்காக என்கிட்டயே போய் சொன்னியா? ஐயோ, அப்போ என்னை விட இவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா, அப்படிதானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இல்ல, அதான். ஜானகி, கோவப்படாத. கோயிலுக்கு போலான்னு நான் தான் இலக்கியா கிட்ட நேத்தே சொல்லியிருந்தேன். அதான் அவ கௌதம போய் பார்த்துட்டு வந்து என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தா. அப்பதான் நீ போன் பண்ண. அதனாலதான் இலக்கியாவால வர முடியாம போயிடுச்சு. அவ மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா அத்தை. வேண்டாம், பேசாத. எனக்கு புரியுது, எனக்கு நல்லா புரியுது. நான் வந்து கௌதம பெத்தவ இல்லையே, வளர்த்தவ தானே. இவ தானே கௌதம பெத்தவ. அதான் இவ உனக்கு வசத்தியா போயிட்டா. ஐயோ, இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, எனக்கு தெரியும். நான் ஒரிஜினல் அம்மா கிடையாதே, டூப்ளிகேட் தானே. அதான், அதனால்தான் நீ என்கிட்ட போய் சொல்ற. ஜானகி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன எப்படி பேசுவேன்? இவ ஹாஸ்பிடல்ல இருக்கிற மாதிரி எதுக்கு போய் சொன்ன? பேங்குக்கு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. இதெல்லாம் புரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஐயோ ஐயோ, ஜானகி, அத்தை, நீங்க ஏற்கனவே கௌதம் விஷயத்துல ரேவதி அத்தை மேல ரொம்ப கோவமா இருந்தீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லாம ஒரு வீடு பார்த்து இவங்களை ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு போய் தங்க வச்சோம். அந்த வீட்ல தான் இவங்க வசந்த் கூடவும் எங்க அம்மா கூடவும் இருக்காங்க. ஆமா ஜானகி, இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்ல வேணான்னு நான் தான் சொன்னேன். உன்னை ஏமாத்தணும்னு இலக்கியா நினைப்பாளா? நீ பேசாத. நீ இப்போ நான் கோயிலுக்கு வந்து உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுனால தானே எனக்கு உண்மை தெரிஞ்சது. இல்லனா நீங்க நல்லா என்னை இப்படியே ஏமாத்திட்டு இருந்திருப்பீங்க. நான் ஒரு முட்டாள். ஐயோ, அப்போ கௌதம்க்கு ரேவதி தான் அவனை பெத்த அம்மான்னு சொல்லிட்டியா இலக்கியா? ரேவதி, நீதான் கௌதம பெத்தவன்னு கௌதமுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் இலக்கியா, கௌதம்க்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? ஏன் ரெண்டு பேரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ நீதான் கௌதம் பேர்ல அர்ச்சனை பண்ணியா? சொல்லு. ஏன் இலக்கியா, காலையில கௌதம பார்த்து நான் உங்க அம்மாவோட கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்றேன்னு சொல்றதுக்கு தான் போனியா? சொல்லுங்க. ஏன் ரெண்டு பேரும் இப்படி பேசாம இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. அது வந்து இது சாமி பிரசாதம். கௌதம்க்கு ரேவதி தான் அவனோட பெத்த அம்மான்ற உண்மை தெரிஞ்சிருச்சா? இது மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஏன் என்ன இப்படி கொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. சத்தியம் பண்ணு. சொல்லு இலக்கியா. அத்தை, சொல்லுமா, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஜானகி,
என்ன பேசிட்டு இருக்க? உயிரே போனாலும் இலக்கிய அந்த உண்மையை கௌதம் கிட்ட சொல்லுவாளா? இதுதான் உன் மருமகளை நம்புற லட்சணமா? ஜானகி அத்தனை மூச்சுக்கு 300 தடவை உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற இலக்கியா கிட்டியா இப்படி சந்தேகப்பட்டு சத்தியம் கேப்ப? உனக்கு கோபமா இருந்தா என்ன வேணா திட்டு அடி நான் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி கொடுத்த வரமா வந்திருக்க நம்ம மருமகளை சந்தேகப்படாத. என்னால ஐயோ ரேவதி 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 அத்தை என்னாச்சு? ரேவதி அத்தை, ஏமா தண்ணி இருக்கா? எடுத்து தண்ணி எடுத்து வா ரேவதி ரேவதி. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.